வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கேம் ஸ்டோர். நான் தான் உங்கள் சாம் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நான் எந்த கேம் விளையாட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டியூ வாலி எபிசோட் 1 அதுதான் இன்றைக்கி நான் விளையாட போகிறேன். ஸோ இது வந்துட்டு மொதல் எபிசோட்னால நானே ஆக்சுவலாக இந்த கேம் பற்றி எனக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டு ஒரு ரிலாக்ஸிங்கான கேம்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுவும் மொபைல் கேம் தான், மொபைலில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் வந்துட்டு பர்ச்சேஸ் கேமு. ஸோ ஓகே, இப்போ நான் அந்த கேம் தான் விளாட போகிறேன். இன்னொன்று, இந்த கேமில் என்ன டீட்டெயிலிங் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இதில் நம்ம கல்யாணம் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ். எஸ், ஸோ அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோ இது ஸ்டோரியும் இதில் அடங்கியிருக்கு. ஒரு கதையோடு கலந்த நம்மளோட வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த மாடர்ன் லைஃப் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போகிற ஒரு பையன் விவசாயத்தில் இறங்கி என்னென்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மொத்த ஸ்டோரியுமே நகரப்போகுது. ஸோ இப்போ நம்ம ரொம்ப பேசாமல் வந்துட்டு கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 2-3 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் போடுங்க. ஓகேவா? இது எல்லாத்தையுமே பண்ணியாச்சுன்னா இப்போ நம்ம கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நியூவே போட்டுருவோம். புதுசாக தான் ஆரம்பிக்கிறோம். டுட்டோரியல் வேண்டாம், எனக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ கேரக்டர் பேர் என்ன பண்ணலாம்? ஓகேவா? கேரக்டர் நேம் வந்துட்டு என்றைக்குமே சந்திரன். ஓகே, ஸோ இந்த கேரக்டர் பேர் சந்திரன். ஃபார்ம் பேர் என்ன வைக்கலாம்? ஸோ நம்மளோட பேர் வச்சுருவோம். கேம் ஸ்டோர் வேண்டாம், நம்ம கொஞ்சம் ஜிஎஸ் வேண்டாம். ஸ்கின்னு இது எல்லாத்தையுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எதுவுமே கஸ்டமைஸ் வேண்டாம். என்ன ஃபார்ம் போகலாம்? லிவர்லேண்ட், ஃபாரஸ்ட் ஃபார்ம், வைல்ட்னஸ் ஃபார்ம். அப்பா, ஃபார் கார்னர்ஸ் ஃபார்ம் வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மே போய்க்கலாம். இதில் இது வேறு இருக்கா? ஓ மை காட், ஆனுமா ஃப்ரெண்ட்ஸ். சே, அத்தா உட்காந்துருக்காரு. இதில் என்னமோ போகுது, என்னோட அன்பு பேரனுக்காக அப்படின்றாரு. ஓகே, இந்த எம்பளப் வந்துட்டு நான் உங்ககிட்ட கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றாரு. அதையுமே வாங்கியாச்சு. ஓகே, இல்லை இது நீ இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியாது, அதுக்கான டைம் வரும். இப்போ வந்துட்டு இதை நல்லா கேளு அப்படின்றாரு. இது வந்துட்டு இந்த மாடர்ன் வாழ்க்கை வந்துட்டு என்னடா இதுன்னு தோன்ற நேரம் உனக்கு வரும். அந்த நேரத்தில் வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிரைட் ஸ்பிரிட்டாக மாறுவ. இதில் இந்த வாழ்க்கையோட தருணத்தை நீ புரிஞ்சுக்குவ. அப்போ வந்துட்டு உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நீ நினைப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அது நடந்துச்சுன்னா என்னோடய பையா நீ வந்துட்டு இதுக்கு ரெடி ஆகிட்ட, இந்த கிஃப்ட்டுக்கு ரெடி ஆகிட்ட அப்படின்றாரு. நான் கிராண்ட்பா இப்போ வந்துட்டு தாத்தா வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ட்டு வேறு எக்ஸெக்ஸியஸா. இங்கே வந்துட்டு ரொம்ப அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு ஒரு உழைப்பாளி உச்சமாக இருந்தது தான். நம்ம பக்கத்துலேயே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, சிசிடிவி வச்சு பார்க்குறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே இப்போ தான் எடுத்து பார்க்குறேன். இருங்க, நம்ம நீ வந்துட்டு இதை படிக்கிறேன்னா வந்துட்டு நீ வந்துட்டு இந்த வாழ்க்கையை வெத்துட்டமா சொன்ன மாதிரி தான். உனக்காக நான் வந்துட்டு என்னுடைய சொந்த நிலம் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அது பேர் ஜிஎஸ் லேண்ட்னு பேரும் வச்சுருக்கேன். அங்கே நீ இப்போது அதாவது என்னது ஸ்டார்டியூ வாலிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே நீ இப்போ அங்கே வந்துட்டு நீ நிறைய புது மனுஷங்களை பார்ப்ப. அங்கே வந்துட்டு நீ விவசாயம் பண்ணி நிறையா சம்பாதிக்கலாம். நீ புது வேலைக்கு போக என்னோடய வாழ்த்துக்கள், உன்னுடைய அன்பு தாத்தா அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் வந்துட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு லிவிஸ்னு சொல்லிட்டு அங்கே இன்னும் உயிரோடு தான் இருப்பேன் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே அவன் இன்னும் உயிரோடு தான் இருப்பான். நீ போயிட்டு அந்த வயசான ஒரு ஆளை பாரு, அவன் என்னோடய ஃப்ரெண்டு தான், அவன் வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகே, அவ்வளோதான் இதில் போட்டிருக்கு. அவனோட பயணம் ஸ்டாடியோ வாலிக்கு போகிறது. பஸ்ஸில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு உட்காந்தோம்
ஓ சீட்டு தான் இருக்குது, உட்கார வேண்டியதாயா? அம்மா முழங்கால் சத்தம் தான் உட்காருவான். பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம். ஹலோ, நீ வந்துட்டு சந்திரனாக தான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்துட்டு ரோபின், இங்கே இருக்கிற லோக்கல் கார்பரேட்டர் மேயர் லீவிஸ் வந்துட்டு என்னை இங்கே அமுச்சு வச்சிருக்கிறாரு. உன்னைய கூட்டிகிட்டு போக, அதாவது உன்னுடைய லேண்டு, உன்னுடைய வீடு எங்கே இருக்குன்னு நான் காட்டுறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த ஃபார்ம் வந்துட்டு இங்கே தான் இருக்குது, வா நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்றாங்க. ஸோ இப்படி தான் 2D தான் அந்த கேமே இருக்கும். ஸோ ஆனால் நல்லாயிருக்கும். என்னடா அது எல்லாத்தையும் நான் சுத்தம் பண்ணணுமா? இதுதான் ஜிஎஸ் லேண்ட். ஓ இதுதான் ஜிஎஸ் லேண்ட் ஃபார்ம். ஐயோ அங்கே பாருங்க, இவனே ஆச்சரியப்பட்டான், என்னடா இது இப்படி இருக்குன்னு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. ஆமாம் இது வந்துட்டு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது எடி, இது உனக்கு கொஞ்சம் மோசமாக, ரொம்பவே மோசமாக இருக்குது. 1 கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப 1 கோடி 1 கோடிப்ப நீ பார்த்த. ஆமாப்ப 1 கோடிப்ப இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபா வகுத்தரிச்சப்ப 1 கோடி. போய் சாம்பார் சோறு தின்னு போ. இது நீ கொஞ்சம் இது பண்ணிட்டனா நல்லா ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இன்னும் கொஞ்சம் உன்னோட உழைப்பை நீ போட்டோன்னா இதை வந்துட்டு நீ வந்துட்டு க்ளீன் பண்ணிடலான்றா. 32,000 நல்லா திருப்தியா? உனக்கு என்ன தெரியும், 35,000 கட்டுறவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு. அண்ட் இதுதான் உன்னுடைய புது வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் லீஸா? ஆமாம் இவர் தான் லிவிஸ். இதுதான் புதிய விவசாயியா? உன்னைய வரவேற்கிறேன், நான் வந்துட்டு லிவிஸ் இந்த என்னது இந்த டவுனுக்கு வந்துட்டு மேயர் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் யூ எவ்ரிவன் ஆஸ்கிங் அபவுட் யூ. ஓகே உனக்கு தெரியுமா, எல்லாரும் வந்துட்டு உன்னை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாரு. இது வந்துட்டு இப்போ டெய்லி நடக்கிறது இல்லை, புது ஆளுங்க வந்துட்டு இங்கே வரதே. இது வந்துட்டு உண்மையாலே ஒரு பெரிய டீலாக இருக்கும் அப்படின்றாரு. ஸோ நீ வந்துட்டு என்னது நீ வந்துட்டு உன் தாத்தாவோட ஓல்ட் கொட்டேஜுக்கு வந்திருக்க அப்படின்றாரு. இது வந்துட்டு ஒரு நல்ல வீடு தான், வெரி ரூஸ்டிக். இது என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பேன். இப்படிதான் வைக்கிறோம். இதை சொன்னால் கிரஸ்டின்னு சொன்னால் இன்னும் நல்லா எடுப்பாக இருக்கும் அப்படின்றா. அப்படின்னு கத்துறான். அவளை பற்றி நீ கண்டுக்காத சந்திரா, நீ வந்துட்டு உன்னைய டிஸ்ட்ராக்ட் பண்ண வைக்கிறா. இது வந்துட்டு உன்னை வந்துட்டு என்னது ரொம்ப டவுன் பண்ண பார்க்குறா அப்படின்றாரு. ஸோ அதான் நீ வந்துட்டு பாய் ஒன் ஓகே அப்கிரேட் பண்ணலாம், அவகிட்ட பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. எதுவாக இருந்தாலும் நீ வந்துட்டு கண்டிப்பாக டயர்டாக இருப்ப. நீ வந்துட்டு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கா, நல்லா டயர்டாக இருப்ப. நீ வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்றாரு. நீ வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு எல்லா இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம், நீ வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கலாம் அப்படின்றாரு. இங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு உன்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, உன்னை வந்துட்டு நல்லா வந்துட்டு என்னது ஒரு தன்னம்பிக்கை கொடுப்பாங்கன்றாரு. சொல்லிட்டு இவர் போயிட்டார். ஓகே நான் வந்துட்டு இதை உண்மையாலேயே மறந்துட்டேன். இனி வந்துட்டு உன்கிட்ட வந்துட்டு ஏதாச்சும் விற்கிறதுக்கு இருந்துச்சுன்னா நீ வந்துட்டு இந்த பாக்ஸில் வந்துட்டு வச்சுக்கலாம், நான் வந்துட்டு அதை எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்த்துக்கள் அப்படின்றாரு. ஓகே காலையிலேயே கோழி கூவி விட்டது. நம்மக்கிட்ட 500 ரூபாய் 500 பொற்காசுகள் இருக்கிறது. வாவ் 16 ஓ மை காட் சாரி. உனக்கு வந்துட்டு 15 சீட்ஸ் வந்திருக்கு, நீ வந்துட்டு இதை வச்சு ஒன்று பண்ணலாம், விவசாயம் பண்ணலாம் அப்படின்றாங்க போல. இதெல்லாம் ஓகே, நம்ம வீட்டுக்கு வெளியே போய் பார்ப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை எல்லாத்தையும் இதை சுத்தம் பண்ணிட்டு வந்து பார்க்கிறேன். ஓகே 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ வந்துட்டு அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, நீ வந்துட்டு இதில் என்ன இது வேணாலும் வச்சுக்கலாம், நான் வந்துட்டு உனக்கு அதை விற்று தருவேன் அப்படின்னாரு. தெரியுமா, இது எங்கே வச்சுக்கலாம்
ஓ இந்த சீட்ஸ் வேறு இருக்குது, எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வேறு கிடச்சிருக்கு. ஸோ ஓகே இருங்க நம்ம போயிட்டு இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் இருக்குல்ல, இது தூக்கி நட்டு வச்சிரும். 1 2 1. இது வந்துட்டு மிக்ஸீடு, இதில் வந்துட்டு என்ன வேணாலும் வரலாம், நம்ம லக்கு. ஓகே இப்போ வந்துட்டு நம்ம போயிட்டு ஒரு இதாக வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடும். ஸோ நம்ம அப்பப்போ இங்கே பூ வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பெண்களிடம் கொடுத்தால் நம்மளுக்கு அவர்கள் மசிவார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம போய்விடலாம். குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. ஓ இட்ஸ் அ ப்ளே. ஓகே ஒன்று நான் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் வந்துட்டு ஹார்வி இங்கே இருக்கிற லோக்கல் டாக்டர் அப்படின்றாரு. ஓகே இவர் வந்துட்டு டெய்லி செக்அப் பண்ணுவாரா? ஓகே இவர் வந்துட்டு இவரோட ஒர்க்கை பற்றி பேசுகிறாரு. ஸோ ஓகே நம்ம போகலாம். என்னது என்ன போட்டிருக்காங்க? இது வந்துட்டு நத்திங் திஸ் ஓகே இதில் வந்துட்டு எதுவுமே போட்டலை அப்படின்றாங்க. இப்படி போகலாம். சார் யார் சார் நீங்கள்? ஓ நீ வந்துட்டு சந்திரன் தானே, புதுசாக வந்திருக்கிற விவசாயி. நான் வந்துட்டு பிஆர்ஐ என்ன சார் பேர் இது? என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இது நான் வந்துட்டு இங்கே இருக்கிற ஜெனரல் ஸ்டோருக்கு ஓனர் அப்படின்றாரு. ஓகே நீ வந்துட்டு சீட்ஸ் ஏதாச்சும் இது பண்ணுற, நீ என்கிட்ட வாங்கிக்கலாம், அப்புறம் வந்துட்டு விற்கலாம் அப்படின்றாரு. சரி ஓகே சாத்து போயிடும். ஹே யார் இது? வெயிட் அது கரெக்டு தான். நான் வந்துட்டு இங்கே புதுசாக விவசாயி இங்கே இருக்கிற பழைய ஃபார்ம் வந்துட்டு பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான்னாங்க, அது நீ தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மேடம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஷேம். ஓகே நான் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். இங்கே பாருங்க, இப்போ நம்ம இந்த பூ வச்சுருக்கோமா, தூக்கி நம்ம இப்போ இவங்ககிட்ட கொடுத்தோன்னா ஓகே இவங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்களா, இதை நம்ம ரிப்பீட்டடாக கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா வச்சுக்கோங்க, இவங்க வந்துட்டு மேபி நம்ம காதல் வசப்படலாம், நம்மளே கல்யாணம் பண்ணலாம். அதில் அந்த கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதை நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் செஞ்சேன். I know. What, yeah? I know. I am your best friend. Okay, Please? okay, okay. Okay? இது பண்ணு. Next. அதுக்காக மட்டும்தான் செஞ்சேன். ஓகே ஸோ அவ்வளோதான். ஸோ இவங்ககிட்ட இதுக்கு மேலே போனோன்னா எதுவுமே பேச மாட்டாங்க. ஓகே ஓ லீ ஓ ஹாய் உன்னை பார்த்ததில்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. ஓகே நீ வந்துட்டு நல்ல இது டைமை தான் தேர்ந்தெடுத்திருக்க இங்கே வரத்துக்கு, இது வந்துட்டு ரொம்ப அன்பான இடம் அப்படின்றாங்க. ஸோ இவர்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். சீட்ஸ் நிறையா வச்சுருக்காரு. பீன் சீட்ஸ் வச்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர். நம்ம என்ன சீட்ஸ் வாங்கலாம்? ஓ ஃப்ளோரிங் வேறு இருக்கா அவர்கிட்ட. வால்பேப்பர் வேறு வச்சுருக்காரு. வாவ். ஸோ நான் வந்துட்டு ஃபார்மிங் தான் பார்க்கலாம். பொட்டேட்டோ சீட்ஸ் வாங்கிக்குவோம். 500 இருக்கா? ஒரு 300 ரூபாய்க்கு வேண்டாம் ஒரு 250 ரூபாய்க்கு வாங்கிக்குவோம். சரி ரூபான்ற பாருங்கள், 250 காயின்ஸுக்கு வாங்கிக்குவோம். நம்ம வந்துட்டு திரும்ப எப்படி போயிட்டு ஸோ நம்ம எத்தனை மணிக்கு வேணாலும் தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நைட்டு மட்டும் தான் தூங்கலாம், நம்மளுக்கு நினைக்கிறப்ப நம்ம தூங்கிக்கலாம். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். நம்ம ஸ்கிப் பண்ணோம்னா டே ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு அந்த பொட்டேட்டோவையும் இது பண்ணியாச்சு. ஸோ இருங்க நம்ம இதில் போய்ட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுவோம். ஃபுல்லாக காமிக்கிறேன். இப்போ தானே எபிசோட் 1, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கலாம். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வேறு என்னென்ன இருக்குது எங்கெங்கே இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆப்ஷன் தான் எனக்கு பிடிக்காது, ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் நிறைய பேர் கண்ணுக்கு போடுவாங்க. இது யாரு எமிலி. ஓ நீ வந்துட்டு இந்த டவுனை வந்துட்டு நிறையா இது பண்ணிக்குவேன் அப்படின்றாங்க. ஓகே நான் வந்துட்டு இந்த சலூனில் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றாங்க. மேடம் இருங்க மேடம்.
பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க பொம்பளை தெரிஞ்சுக்கிருக்க நீங்க பெண்ணு பொழந்துடும் பாத்துக்க. தேங்க்யூ. இது வந்துட்டு என்னை வந்துட்டு பாசிட்டிவாகவும் என்னை எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்றாங்க. ஓகே தேங்க்யூ. அப்படிமா உங்கள் பேர் என்ன? ஓ ஹலோ. ஓகே நீ வந்துட்டு இந்த லிட்டில் கம்யூனிட்டிக்கு ஒன்று நான் வர வைக்கிறேன் பேரணி. நீ வந்துட்டு என்னை வந்துட்டு கிராணின்னு கூப்பிடலாம். ஓகே கிராணிமா. நீ வந்துட்டு தானே புதுசாக வந்திருக்கிற ஒருத்தன் இந்த ஊருக்கு அப்படின்றாங்க. நான் வந்துட்டு மாறும். நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ரொம்ப நாளாக உன்னை மீட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேண்ணா. ஓகே உனக்கு தெரியுமா இந்த சின்ன டவுனில் வித் அ ஸ்மால் டவுன் லைக் திஸ், இந்தமாரி சின்ன டவுனில் வந்துட்டு ஒரு புது முகத்தை பார்க்குறது வந்துட்டு இந்த கம்யூனிட்டி நல்லா பெருசாக பண்ணுறாங்க போல. எனக்கு ஒன்றும் புரியல. யாருமா யார்? பென்னி வாய்ஸ். ஓ ஹலோ நான் வந்துட்டு பென்னி அப்படின்றாங்க. ஓ மை காட், இப்படி இறந்து போனவங்க போல். சரி என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போமா? இதில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங். இது வந்துட்டு பழசாயிடுச்சு அப்படின்றான். நம்மளுடைய அன்பான மோனா. இது என்னதான் போட்டிருக்குன்னு தெரியல. Nimda, Dozras tell me. Har tabush crack oikinim bomla. Mohinozuku. ஃப்ரெண்ட்ஸ் இது நான் சைனீஸா இல்லை என்னதுன்னு எனக்கு தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சால் காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது என்னதுன்னு எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கிறேன் நைட்டை. ஃபார்மிங்கில் ஓகே இது கிடச்சிருக்கு. மொத்தமாக 132 காயின்ஸ் கோல்டு கிடச்சிருக்கு. Day 2 of Spring Year 1 வந்துருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாவ், இன்னைக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு நேராக டவுனை சுற்றி பார்க்க போயிடலாம். என்னம்மா பாக்ஸ் வந்திருக்கு. ஹலோ, நான் வந்துட்டு இப்போ தான் ஃபிஷிங் ட்ரிப்லேருந்து இப்போ தான் வந்தேன். நீ வந்துட்டு என்னோடய இடத்துக்கு வரணும். பீச் சைடில் என்னோடய வீடு வந்துட்டு இருக்குது. இஃப் யூ காட் சம்திங் ஓகே, நான் வந்துட்டு உனக்கு ஒன்று கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ எத்தனை மணிக்கு போனோம்? ஒரு நிமிஷம் அதில் பார்க்கலாம். டு பீச், விசிட் த பீச் சவுத் ஆஃப் டவுன் பிஃபோர் 5. நம்ம வந்துட்டு மத்தியானம் 5 மணிக்குள்ளே போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கீழே இருக்கோம்னு நினைக்கிறேன். எஸ் இஃப் ஐ எம் நாட் ராங். வாங்க போகலாம். வச்சுருக்கோம். எஸ் ஐ எம் கரெக்ட். வந்தாச்சு. ஒரு அங்கிள் நிற்கிறாரு. அஹாய் வா, ஓஹாய் வந்துட்டேன் மகனா. நான் வந்துட்டு ஒரு புது பையன் வந்துட்டு இந்த டவுனுக்கு வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். நான் வந்துட்டு கடைசியில் உன்னைய மீட் பண்ணிட்டேன். ஓகே அப்படின்றாரு. இப்போ வந்துட்டு நான் இன்னமும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, இந்தமாதிரி சல்ட்டி சீட்ஸ்லாம் பிடிக்கிறதுக்கு அப்படின்னு இருக்காரு. இது வந்துட்டு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். நான் வந்துட்டு கண்டிப்பாக நல்ல மீன்களை பார்த்துருப்பேன். நான் வந்துட்டு நிறையா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு சேஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு புதுசாக ஒன்று வந்துட்டு தயார் பண்ணணும் அப்படின்றாரு.
ஓகே இது இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு என்னுடைய பழைய தூண்டில வந்துட்டு கொடுக்கலான்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஓ அவர் பழைய ஓகே அவர் புது தூண்டில் பண்ணால் பழைய தூண்டில் நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு மீ. ஓகே இது வந்துட்டு எனக்கு ரொம்ப முக்கியமானது. இது வந்துட்டு ஒரு ஆர்ட் ஃபிஷ்ஷிங் என்பது. நான் போனதுக்கப்புறமா இந்த ஃபிஷ்ஷிங் வந்துட்டு உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நீ வந்துட்டு ஏதாச்சும் வாங்க போகிறேன்னா ஃப்ரம் த ஷோ ஒன்ஸ் இன் வாயில் ஓகே அப்படி என்னமோ சொல்கிறாரு. ஓகே ஓ நமக்கு வந்துட்டு ஒரு மூங்கில்ல செஞ்ச இது கிடச்சிருக்கு. மூங்கில்ல செஞ்ச அந்த வந்து தூண்டில். இங்கே வந்து நிறைய ஃபிஷ்ஷு மீன்கள் கிடைக்கும் அப்படின்றது. சார் போங்க சார் சீக்கிரம். ஓ ஆமாம் ஓ என்னுடைய என்னது கடையை வந்துட்டு இப்போ திறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓ உனக்கிட்ட சப்ளைஸ் இருந்தால் நீ கொண்டு வரலாம் அப்படின்றாரு. ஓகே ஓகே நான் பிடிச்ச மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே மீன் இப்படி தான் பிடிக்கணும். ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்று பிடிச்சாச்சு. எஸ் மீன் நான் உங்ககிட்ட விற்றுட்டு போகிறேன் சார். எங்கே சார் சேல் பண்ணுறது? போங்க சார் போயிட்டு வரேன் சார். தூரத்தில் ஏதோ அங்கே பாருங்கள் இந்தமாரி ஒரு சங்கு கிடைக்கும். இதுமாரி சங்கு கிடைச்சா நம்ம அடுத்தவங்களுக்கு கிஃப்ட் தரலாம். அங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்கா, நிறைய கிஃப்ட்டுகளை நம்ம தரலாம். அடங்கொய்யா ஹலோ உங்கள் பேர் என்ன? ஓ நீ தானே இங்கே வந்த புது ஃபார்மர் அப்படின்றாங்க. பையனா மேடம் இந்தாங்க சார் நீங்களும் நல்லா தான் இருக்கீங்க. எல்லாத்துக்கிட்டையும் கிஃப்ட் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கா நன்றி அப்படின்றாங்க. நான் வந்துட்டு ஹேலி அப்படின்றாங்க. ஓ நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு வந்துட்டு க்யூட்டாக இருக்காமா. ஓகே இருபத்தைந்து 2வது நாள் எல்லாம் சேஃப் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கலாம். இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் விடைபெறுகிறேன். நான் தான் உங்கள் சேம். புதுசாக வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே அவ்வளோதான் நான் சொல்லிக்கிறது. போயிட்டு வரட்டா. பாய்.